வெல்கம் டு ஃபுல்லி டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யூசர் ரிசர்ச். இது உங்களோட கிளாஸ் நம்பர் 2. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூசர் ரிசர்ச்னா என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் யூசர் ரிசர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்டர்வியூ டிப்ஸ் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது உங்களோட ஸ்டோரி டைம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கிறிஸ்பாக ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கிளாத்திங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிற பிஸ்னஸ்மேன் தன்னோட பிஸ்னஸை பெருசாக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கு தன்னோட மகனை ஃபாரின்லேருந்து கூப்பிடுறாரு. ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறாரு. மகனும் இது ஒரு மொபைல் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, நாம் ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ணலாம், அதன் மூலிமா மக்கள் அவங்களுக்கு தேவையான துணிகளை ஆர்டர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி ஆர்டர் பண்ணும்போது நம்மளும் பிஸ்னஸை பெருசாக்கலாம், மக்களுக்கும் இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஐடியா சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு இந்த ஐடியா பிடிச்சு போக பெருமளவு பணத்தை மகன்கிட்ட கொடுத்து மொபைல் ஆப் பில்ட் பண்ண சொல்கிறாரு. பெருமளவில் அவங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை பெற்ற டோனி மொபைல் ஆப் பில்ட் பண்ண தொடங்குறாரு. நிறையா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஹையர் பண்ணுறாரு. அவரோட ஐடியாஸை டெவலப்பர்ஸ்ட்டு சொல்கிறாரு. டெவலப்பர்ஸும் ஆர்வத்தோடையும் இன்வால்மெண்ட்டோடையும் அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டோனி அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ண வைக்கிறாரு. அப்ளிகேஷனும் சிறப்பாக வருது. அந்த மொபைல் ஆப் லான்ச் பண்ணுறக்கூடிய டைமும் வருது. அந்த அப்ளிகேஷன்ஸும் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் மொபைல் ஆப் எதிர்பார்த்த மாதிரி போகலை. காரணம் என்னென்னா, டோனி அவருக்கு தேவையான விஷயத்தை தான் அந்த அப்ளிகேஷன்ஸில் வச்சார ஒழிய மக்களுக்கு என்ன தேவைன்றது சரியாக அவர் சிந்திக்கலை. டெவலப்பர்ஸும் அவங்களோட முதலாளி சொன்னதை மட்டும் தான் செஞ்சாங்களே ஒழிய சரியாக ரிசர்ச் பண்ணல. இந்த டெர்மினாலஜி பேர் அசம்ப்ஷன்ஸ் விசஸ் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அசம்ப்ஷன்கிறது அந்த கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவில் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது. பட் ரியாலிட்டி அது கிடையாது. மக்களுக்கு தேவையை வேற ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆங்கிள் இருந்து அவங்க நேவிகேஷன்ஸ்லாம் போடுறாங்க. பட் ஒரு யூசர்ஸோட ஆங்கிள் இருந்து அந்த நேவிகேஷன் சரியாக இருக்கான்னு பார்த்தா கிடையாது. மொத்தத்தில் அந்த அப்ளிகேஷன் யூஸபிளாக இல்லை, ஃபீச்சர் க்ரீப்பாக இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன சில கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டாக மறுபடியும் சொல்கிறேன். இது உங்களுக்கு இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். தன்னோட தவறை உணர்ந்த டோனி ஒரு நல்ல ரிசர்ச்சரை ஃபைன் பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட தன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஆரம்பித்ததாகவும் அதில் யூசர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்லாதனாலையும் இல்லை யூசர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனாலையும் தாங்க ஃபெயில் ஆகிட்டோன்னு சொல்கிறாரு. யூசர் ரிசர்ச்சர் அவரோட ரிசர்ச் வேலையை ஆரம்பிக்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுலாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். பட் டோன்ட் வரி, இதோட கீவேர்ட்ஸை உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ யூசர் ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். பிரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச்னு சொல்லுவாங்க. பிரைமரி ரிசர்ச்னா இதுக்கு பல மெத்தடாலஜிஸ் இருக்குது. நீங்கள் சர்வே பண்ணலாம், யூசரை டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபோக்கஸ் குரூப் மாதிரி வைக்கலாம். இன்கேஸ் உங்கள் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிசைனுக்கு நீங்கள் யூசர்ஸை நேராக கூப்பிட்டு அவங்ககிட்ட ஃபோக்கஸ் குரூப் செஷன்ஸ் வைக்கலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்டரி ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸை பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். இதுதான் செகண்டரி ரிசர்ச். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், பிரைமரி ரிசர்ச் அண்ட் செகண்டரி ரிசர்ச். ரிசர்ச்சோட அவுட்கம் வச்சு அவங்க அப்ளிகேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீலான்ச் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன்ஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. பிகாஸ் யூசர்ஸோட நீடை அவங்க சரியாக தெரிஞ்சு அப்ளிகேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச்சோட அவுட்கம் வச்சு அவங்க அப்ளிகேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீலான்ச் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன்ஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. நான் முன்ன சொன்ன மாதிரி பிரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச் இந்த ரெண்டையும் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்னு பிரிக்கலாம். ஒன்றும் கிடையாது. இந்த கீவேர்டை மறந்துடாதீங்க. குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ், குவான்டிடேட்டிவ் மெத்தட். இதை குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லலாம், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை. குவாலிட்டேட்டிவ்னா அதுக்கு நம்பர்ஸ் கிடையாது, அதை மெஷர் பண்ண முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தங்கிட்ட நேராக போய் உங்களை நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன், உங்களை ஒரு ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ண போகிறேன், உங்களுக்கு பிடிச்ச உணவு எது அப்படின்னு கேட்கலாம். இதை மெஷர் பண்ண முடியாது. அவங்க பிடிச்ச உணவு எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இன்டர்வியூ கொஷின்ஸு. அதுவே யூசபிலிட்டி டெஸ்டிங்னா ஆல்ரெடி பண்ண ஒரு அப்ளிகேஷன்ஸை அதை வச்சுக்கிட்டு சுற்றி மக்களை கூப்பிட்டு அதை யூஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு தேவையானதை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது யூசபிலிட்டி டெஸ்டிங்கில் வரும். ஃபோக்கஸ் குரூப்பிங்கில் வரும். எத்னோகிராஃபிக் ஸ்டடீஸ் அப்படின்றது அவங்களோட நேச்சுரல் என்வரான்மெண்ட்டை வச்சு பிரிக்கும். அவங்க ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்திருக்கலாம், அவங்க ஒரு சில வகையான உணவுகள் சாப்பிடலாம். அந்த எத்னியாசிட்டியை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது. பட் ரேராக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு என்வாயன்மெண்டல் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. பட் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட். இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக வருங்கால வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் மெசேஜ் வச்சு நான் சொல்ல போகிறேன். அதாவது 10 பேர் இன்டர்வியூ பண்ணேன், 8 பேருக்கு இது சொன்னாங்க, 2 பேர் இதை சொன்னாங்க. அதே மாதிரி டிஜிட்டலாக நீங்கள் சில விஷயத்தில் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 2 ஏபி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி எடுக்கிறது. இந்த வீடியோவில் நீங்கள் வெறும் குவாலிட்டேட்டிவ் மெத்தட், குவான்டிடேட்டிவ் மெத்தட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா யூ கான்ட் மெஷர். நீங்கள் இன்டர்வியூ, சர்வே இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் வரும். அதோட அவுட்கம்ஸை சம்டைம்ஸ் உங்களால் மெஷர் பண்ண முடியும். அதெல்லாம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் வரும். ஓகேவா?
நான் முன்ன சொன்ன மாரி பிரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், சர்வே, ஃபோக்கஸ் குரூப் இதெல்லாம் மண்டையில ஏத்திக்கோங்க. இத பத்தி உங்களுக்கு தெளிவா வீடியோல வரும். ஸோ, அப்போ உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நல்ல எக்ஸாம்பிள்ஸ் ஒன்னொன்னுக்கு நான் குடுக்குறேன். அடிஷனலா இது தவிர ஏபி டெஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 விஷயத்த பண்றதுக்கு 2 வகையான டிசைன குடுத்து 2 வகையான டிசைன்லயும் யூஸ் பண்ண சொல்லி, எந்த டிசைன் நல்லாருக்கு, எந்த டிசைன் ஈஸியா இருக்குன்றத பிரிக்கிறது தான் ஏபி டெஸ்டிங். ஓகேங்களா? இத தவிர அ நான் முன்னாடியே சொன்ன மாரி அசம்ப்ஷன்ஸ் வித் ரியாலிட்டி இதையும் மறந்துறாதீங்க. இந்த யூசர் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் யுஎக்ஸ் டிசைனர் பண்ணுவாரு, யுஎக்ஸ் ரிசர்ச்சர் பண்ணுவாரு. சம்டைம்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்டும் பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. விஷயங்கள ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸ்குள்ள கன்டென்ட்ட குரூப் பண்றது தான் இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்டரோட மெயின் வேல. அவன் மெனு மெனு டிசைன் பண்றதுல பெரிய லெவல்ல இன்வால்வ் ஆயிருப்பான். அத பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தது நம்ம ரீகேப் செஷன் போறோம். ரீகேப்னா போன கிளாஸ்ல நான் என்ன எடுத்தேன்றத பத்தி பேசப் போறேன். போன கிளாஸ்ல நான் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லியிருந்தேன். வாட் யூ திங்க் அபௌட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா இன்டர்வியூல, நீங்க இதுதான் சொல்லணும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எ பெர்சன் கெட்ஸ் வென் இன்டராக்டிங் வித் த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். இத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா ஒரு ஸ்டோரியோட சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட கிளாஸ் நம்பர் 1க்கு போங்க. இது பிளேலிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு தியரட்டிக்கலா தான் கிளாஸ் எடுப்பேன். நான் உங்களுக்கு டூல்ஸும் சொல்லிக் குடுக்குறேன். பிகாஸ் டூல்ஸ் கத்துக்கிறது ஈஸி. நெறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு. நீங்க Figma எப்படி யூஸ் பண்ணலாம், XD யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா வந்து தியரி தான் ரொம்ப கஷ்டம். இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்றதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு என்னோட கோல் என்னன்னா, இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்ண வைக்கிறது, உங்களுக்கு இந்த தியரி எப்படி மைண்ட்ல ஏத்துறது ஸ்டோரீஸ் மூலியமா அப்படின்றது தான் என்னோட ஃபோக்கஸா இருக்க போகுது. நெக்ஸ்ட் வீடியோல நாம இன்டராக்ஷன் டிசைன் பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. இதுக்கும் நான் சில ஸ்டோரீஸோட வரேன். தேங்க் யூ சோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிளேலிஸ்ட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க.